தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகள் மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை மக்களவை தேர்தலுக்கு 604 பேரும் இடைத்தேர்தலுக்கு 230 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதே நாளில் தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி கடந்த 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சனி ஞாயிறு விடுமுறை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 400க்கும் மேற்பட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளுக்கு இதுவரை 604 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கு 230 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. பரிசீலனையின் பொழுது உரிய ஆவணங்கள் இல்லாத மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும். 29ஆம் தேதி மாலை 3 மணி வரை வேட்பு மனுக்களை வாபஸ் பெறலாம். அன்று மாலை 5 மணி அளவில் 39 மக்களவை தொகுதி 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதனிடையே நேற்று முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். முதன்முறையாக தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கும் கனிமொழி மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தூத்துக்குடி முன்னேறுவதற்காக தொழில் வளர்ச்சி இங்கே பெருகுவதற்கான என்னால் அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பெற்ற பிறகு நான் நிச்சயமாக மேற்கொள்வேன். முன்னதாக வேட்பு மனுவோடு இணைக்க வேண்டிய முக்கிய ஆவணத்தை வாகனத்திலேயே வைத்துவிட்டு வந்ததால் அந்த ஆவணத்தை கொண்டு வரும் வரை கனிமொழி அலுவலகத்திலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அதே தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணி கட்சியினரின் அமோக வரவேற்புடன் ஆட்டம் பாட்டத்துடன் சென்று தேர்தல் அலுவலர் சந்தீப் நந்தூரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். எல்லாரும் இணைந்து இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், உறுதியான கூட்டணியாக இருக்கிறோம். கவலையே படாதுங்க, உதிரி கூட்டணி அல்ல, இது உறுதி கூட்டணி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சுயேட்சை வேட்பாளரை அழைத்ததால் ஆத்திரமடைந்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கணேசமூர்த்தி தர்ணாவில் ஈடுபட்டார். இதேபோல் கரூர் தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மற்றொரு வேட்பாளரை அனுமதித்ததால் பதற்றம் நிலவியது. அண்மையில் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் காவல்துறையுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென் சென்னை தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தென் சென்னையிலே 30 ஆண்டுகளுக்கு பின்பாக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் குறித்த மிக முக்கியமான அவர்களுடைய கவலை இருப்பு, அவர்களுக்கான பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை தொகுதி மக்கள், இது ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி. தென்காசி தனி தொகுதியில் களமிறங்கும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தனி சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என கூறி வந்த அவர் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுத்திருப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முடிவு, ஒரு கூட்டணிங்கிற போது அந்த கூட்டணியுடைய முடிவின்படி நான் இன்று இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். இதனிடையே குக்கர் சின்னம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் இன்று பிற்பகலில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள முக்கிய பிரபலங்களின் சொத்து விவரங்களை பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு 22 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன. அசையும் சொத்துக்கள் 24 கோடியே 14 லட்சம் ரூபாய் என வேட்புமனு தாக்கலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 17 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் 11 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் இருந்தன. கார்த்தி சிதம்பரத்தின் சொத்து மதிப்பு தற்போது 18 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது.
தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு 8 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையா சொத்தும் 21 கோடியே 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்தும் உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடியே 92 லட்சம் கடன் உள்ளதாகவும் 12,144 ரூபாய் கையில் உள்ள ரொக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுக்கு 1 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 14,87,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் உள்ளன. கடந்த தேர்தலில் தாக்கல் செய்த சொத்து விவரங்களே இந்த தேர்தலிலும் தாக்கல் செய்துள்ளார். பாஜக தேசிய செயலாளர் ராஜாவுக்கு 50,97,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் 77,90,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் உள்ளன. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தாக்கல் செய்த மனுவில் 22,17,000 ரூபாய் அசையும் சொத்துக்களும் 44,29,000 ரூபாய் அசையா சொத்துக்களும் உள்ளன. ராஜாவின் சொத்து மதிப்பு 66,46,000 ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளது. தேனியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் தனது பெயரில் 2 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் 3 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். 64,27,000 ரூபாய் கடன் உள்ளதாகவும் EVKS இளங்கோவன் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் சொத்து மதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் 48,000 ரூபாய் மட்டுமே உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அசையும் சொத்துக்களாக 18,27,000 அசையா சொத்துக்களாக 58,71,000 உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடனாக 3,94,000 ரூபாய் உள்ளதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் தனது பெயரில் 13 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் 41 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்தும் உள்ளதாக கூறியுள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரின் சொத்து மதிப்பு 417 கோடியே 49 லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 230 கோடி 49 லட்சம் ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 187 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் வைப்பு தொகையாக 13 கோடியே 41 லட்சம் ரூபாய் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலை விட தற்போது வசந்தகுமாரின் அசையும் சொத்தின் மதிப்பு 131 கோடியே 77 லட்சம் ரூபாய் அதிகரித்துள்ளது. நலிவடைந்தோருக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டம் தேர்தலுக்கு பின் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய மாநில அரசுகளின் மீது குற்றம் சாட்டிய MK ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடும் சொற்களால் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிடுகிறார். பெரம்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் RS ராஜேஷ் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவருக்கும் ஆதரவு திரட்டும் வகையில் ராயபுரம், காசிமேடு, சுங்கச்சாவடி, மூலக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசுகையில் சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது தமிழகத்திற்கு உரிய நிதி கொடுத்தாரா என கேள்வி எழுப்பினார். எனவே மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அனைத்து திட்டங்களும் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். படிக்கிற குழந்தை அதிமுக குழந்தை, திமுக குழந்தை அப்படி பிரிச்சு பார்த்தா கொடுக்குறோம் இல்லையே. அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அம்மாவும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. நாங்களும் அப்படித்தான். ஏழைகள் வாழ வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொடுத்தோம். அதையும் நிறுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த தடையாணையை நிராகரித்து விட்டது. இப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் ஏழை குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். இதனிடையே ஆவடியில் நடைபெற்ற கூட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் மற்றும் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியையும் MK ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசுகையில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடும் சொற்களால் விமர்சித்து மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து குற்றம் சாட்டினார். தனிப்பட்ட கோபம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏன் அவர் பதற்றம் அடைகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? இப்படிப்பட்ட கொடுமைகள் நிறைந்த ஒரு அக்கிரம ஆட்சி, அந்த ஆட்சிக்கு துணை நிற்கக்கூடிய மத்திய ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளை அப்புறப்படுத்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல், சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல்.
மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக நலனுக்காக யார் நன்மை செய்தார்கள் என்பதை சீர்தூக்கி தராசில் எடை போட்டு பார்த்தால் அதிமுக தான் என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கோட்டை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி. அதில் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று ஆதரவு திரட்டிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மக்கள் விரோத செயலில் ஈடுபடும் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றார். டெண்டர் முறைகேடுகளிலே கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசு, மத்திய அரசுக்கு கைகட்டி சேவகம் செய்கிற அரசு, தமிழ்நாட்டுக்கு இதுவரை வந்த ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த தவறிய அரசு, நீட் தேர்வின் மூலமாக நமது பிள்ளைகள் படித்து அவர்கள் வாழ்க்கையிலே உயராம் என்ற எண்ணத்திலே மண்ணை போட்டு விட்டார்களே. சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமூக நீதிக்கு கொள்ளி வைக்க தயாராகிவிட்டதே இந்த நரேந்திர மோடி அரசு. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் மீண்டும் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ் நல்லம்பள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட வெங்கட்டம்பட்டி, மாதேமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் தங்களை விமர்சிப்பது குறித்து பதிலுக்கு பேச மாட்டோம் எனவும் செயலில் தான் காட்டுவோம் என தெரிவித்தார். இதெல்லாம் நாகரிகமான வளர்ச்சி அரசியல், டீசென்ட் அண்ட் டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ். நாங்க அதெல்லாம் பேச மாட்டோம். எங்களுக்கு நாங்க அரசியலே பேச போறது இல்லை. எங்க நோக்கமே வளர்ச்சி. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்வாதாரம், இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று நோக்கத்திலே தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் செய்து வருகின்றேன். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி ஒட்டப்பிடாரம் பகுதியில் தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார். முதியோர்களுக்கான பென்ஷனோ 100 நாள் வேலை திட்டம் சரியாக செயல்படுத்தப்படாமல் அதற்கு வரவேண்டிய நியாயமான ஊதியம், சம்பளம் கூட உங்க வங்கி கணக்குல சரியாக வராத ஒரு நிலை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பேசுகையில், 4 நேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இப்போது அந்த தொகுதி மக்களை ஏமாற்றிவிட்டு மீண்டும் பதவிக்காக குமரிக்கு வந்துள்ளதாக தன்னை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை விமர்சித்தார். யாரும் பிழைப்புக்காக பழுத்த மரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி செல்லக்கூடிய வவாலாக யாரும் இந்த மாவட்டத்தை கைவிட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. ஆனால் அந்த சரித்திரம் படைத்தவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். அந்த சரித்திரத்தை படைத்தவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். ஆகையினால இந்த மாவட்ட மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனிடையே புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய இனத்தின் எதிரி என்றும் பாஜக மனிதகுல எதிரி என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. குக்கர் சின்னம் ஒதுக்குவது தொடர்பான வழக்கு இன்று காலையே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதால் சின்னம் கிடைக்குமா என்பது குறித்து இன்றே தெரிய வாய்ப்புள்ளது. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கியது சரிதான் என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் தரப்பு மேல்முறையீடு செய்தது. அதில் தங்களுக்கு இடைக்கால சின்னமாக குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தரப்பு கோரியது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது டிடிவி தினகரன் தரப்புக்கு பொதுச்சின்னம் ஒதுக்குவதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பொதுச்சின்னம் வழங்க முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. டிடிவி தினகரன் தரப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இதுவரை கட்சியாக பதிவு செய்யாததால் பொதுச்சின்னம் ஒதுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தது.
அப்பொழுது இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளதை தினகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து இன்று காலை 10:30 மணிக்கு வழக்கை விசாரித்து விரைந்து உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே நேற்று மாலை 300 பக்கங்கள் கொண்ட பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்தது. அதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் அதற்கு குக்கர் சின்னம் வழங்குவது சாத்தியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் ராஜ செந்தூர் பாண்டியன், தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே வழக்கை இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் இந்த 11ஆம் தேதி போய் கடிதம் கொடுக்குறோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு, இந்த மாதிரி கேஸ் வருதுங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வரவில்லை. ஆனால் பக்கத்து கோர்ட்டில் வந்து அங்கே நடந்த அந்த 3 இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் முதல் முறையாக வழக்கு விசாரணை வரும்பொழுது அங்கே போய் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் நீங்க சொல்லலாம் ஒருவேளை ஒரே நேரத்தில் 2 கோர்ட்ல வந்து எப்படி போவாங்க, இல்ல இந்த கோர்ட்ல இருந்து ஆர்கியூ பண்ண டாக்டர் சிங்வி தான் அந்த கோர்ட்லயும் ஆர்கியூ பண்ணாரு. அங்கே போய் நின்று எலெக்ஷன் கமிஷனால இங்க வர முடியாததுக்கான காரணம் வேண்டுமென்றே வஞ்சிக்க வேண்டும், சின்னம் கொடுக்கப்படக்கூடாது, நாட்களை தள்ள வேண்டும் என்ற அடிப்படை நோக்கோடு. ஏன்னா இதெல்லாம் திரும்ப சொல்ற, நான் நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்லல, இதைத்தான் மூத்த வழக்கறிஞர்கள் வாதமாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வைத்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தங்களுக்கு ஒருவேளை பொதுச்சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் அனைத்து அமமுக வேட்பாளர்களும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என தெரிவித்தார். நிச்சயம் எங்களுக்கு குக்கர் சின்னம் எங்க அணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்படும் என்கிற கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இல்லை என்றால் நாங்கள் வேட்பாளர் அத்தனை பேரும் இன்னொரு ஃபார்ம் வச்சிருக்காங்க, சுயேட்சையாக ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ தங்கத்தமிழ்ச்சொல்லனுக்கு ஒரு சின்னமோ, பெரியகுளம் கதிர்காமுக்கு ஒரு சின்னமோ, ஆண்டிப்பட்டியில் ஜெயக்குமாருக்கு ஒரு சின்னமும் கொடுத்தாலும் மக்கள் சரியாக அதை பார்த்து கரெக்டாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. இந்த சின்னம் ஒரு சின்னமாக இல்லாததுனால எந்தவித ஒரு ஓட்டு கூட பாதிக்காது. இன்று காலையே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளதால் பிற்பகல் 2 மணிக்கு தங்கள் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக பிரமுகரின் மகனுக்கும் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மகன் மணிமாறனுக்கு சிபிசிஐடி போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மயூரா ஜெயக்குமாருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் தற்போது திமுக பிரமுகரின் மகனுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த வழக்கில் திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மிகவும் வறிய நிலையில் உள்ள 20 விழுக்காடு குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச அடிப்படை வருவாய் உத்தரவாத திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 25 கோடி மக்கள் பலனடைவார்கள் என்றும் இதுபோன்ற திட்டம் உலகின் எந்த நாட்டிலும் இல்லை என்றும் ராகுல் காந்தி கூறினார். 20% सबसे गरीब परिवारों को, हर जात, हर धर्म, हर भाषा के गरीब परिवारों को 72,000 रुपए साल के उनके बैंक अकाउंट में सीधा डाल दिया जाएगा. अगर नरेंद्र मोदी जी हिंदुस्तान के सबसे अमीर लोगों को पैसा दे सकते हैं तो कांग्रेस पार्टी देश के सबसे गरीब लोगों को पैसा दे सकती है. இந்த திட்டத்தின் மூலம் 5 கோடி குடும்பங்கள் வறுமையில் இருந்து மீட்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று மாதாந்திர குறைந்தபட்ச வருவாய் 12,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தியின் அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, காங்கிரஸ் கட்சியின் அறிவிப்பு ஒரு ஏமாற்று வேலை என சாடியுள்ளார். 1971ஆம் ஆண்டில் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்திரா காந்தி வெற்றி பெற்றதாகவும், ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையையும் அவர் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார்.
காங்கிரஸ் கட்சி வறுமையை ஒழிக்கவோ சமூக வருவாயை உயர்த்தவோ அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எதையும் செய்ததில்லை என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார்.